தங்கத்தை விற்று தள்ளும் இந்திய நடுத்தர குடும்பங்கள். அதிர்ச்சி பின்னணி என்ன? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்தியாவில் தங்கம் விலை கடந்த சில வாரங்களாக கணிசமாக குறைந்து வருகிறது. அண்மையில் புதிய உச்சங்களை தொட்ட தங்கம் விலை தற்போது உலகளாவிய பொருளாதார மாற்றங்களால் சரிவை சந்தித்துள்ளது. இச்சூழலில் விலை இன்னும் மிக கடுமையாக வீழ்ச்சியடையக்கூடும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே பரவி வருகிறது. இதனால் தங்களின் கைவசம் உள்ள பழைய தங்க நகைகளை விற்று நல்ல லாபம் பார்க்க இந்திய குடும்பங்கள் மிக தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்திய பொன் விற்பனையாளர்கள் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கத்தின் தரவுகளின்படி கடந்த சில மாதங்களில் மட்டும் இந்தியர்கள் சுமார் 50 டன் பழைய தங்க நகைகளை விற்பனை செய்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 43% எனும் மிக அதிர்ச்சியூட்டும் உயர்வாகும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கம் சுமார் 1,44,000 ரூபாய் வரை உயர்ந்த நிலையில் தற்போது அது ஒரு சவரன் 1,12,000 ரூபாயாக குறைந்துள்ளது. வரும் நாட்களில் இது மேலும் ஒரு சவரன் 96,000 ரூபாய் வரை வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக வெளியாகும் கணிப்புகளே மக்கள் அவசரமாக நகைகளை விற்க முதன்மை காரணமாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றங்கள் தணிந்து வருவது மற்றும் அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித கொள்கைகள் போன்ற சர்வதேச காரணங்களால் உலக சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீட்டு ஈர்ப்பு குறைந்துள்ளது. இதன் எதிரொலியாக இந்திய நுகர்வோர் தங்கத்தை புதிய நகைகளாக மாற்றுவதை விடுத்து தற்போதைய நல்ல விலையிலேயே விற்று ரொக்க பணமாக கையில் வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். பொதுமக்களின் இந்த அதிரடி முடிவால் இந்தியாவில் தங்க மறுசுழற்சி துறை மிகப்பெரிய அளவில் வேகமெடுத்துள்ளது. வீட்டில் சும்மா பூட்டி கிடந்த பழைய நகைகள் இப்போது சந்தைக்குள் வருவதால் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா தங்கம் இறக்குமதி செய்யும் தேவையும் ஓரளவுக்கு குறையும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதனை ஒரு சாதாரண விலை மாற்றமாக பார்த்தாலும் நடுத்தர குடும்பங்கள் தங்களிடம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு மேலும் குறைந்துவிடக் கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக செயல்பட்டு வருகின்றனர்.